இதே மேசராசி கீர்த்திகை நட்சத்திரக்காரவங்க 1ஆம் பாதம் கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மேசராசி 1ஆம் பிறந்தவங்க, இந்த வருடம் அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. அவங்களுக்கும் அடுத்த வருடம் தான் தொந்தரவு. அவங்களுக்கு கண்ணு காது இஎன்டி பிரச்சனை வராமல் அவங்க பார்த்துக்கணும். வயிற்றுல ஏதாவது ஆப்ரேஷன் நடக்காமல் பார்த்துக்கணும். இப்போ இந்த கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, மேசராசி கீர்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உடல் பிரச்சனை அந்த மாதிரி. ரெண்டாவது வந்து அவங்களுடைய குழந்தைங்களை டேக் கேராக பார்க்கணும். குழந்தைங்க சில நேரம் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பெரியவங்களாக இருக்காங்க, இல்லை சின்ன குழந்தையா இருக்காங்க, தவறி கீழே விழுந்துருவாங்க. வண்டியில் வாகனத்தில் போகிறத கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ லக்னத்துக்கு 12, அதாவது உங்கள் மேசராசிக்கு 12 போய் சனி சஞ்சாரம் செய்யுது. உங்கள் மேசராசிக்கு இப்போ கேது வந்து 3க்கு வருது, அதாவது கடகத்துக்கு வருது. குரு வந்து கடகத்துக்கு போகுது 3க்கு. இந்த குரு கேது சேர்ந்தா பெரும் பணம் வர்ற மாதிரி வந்து அதை லாக் ஆகிடுவீங்க. யாருக்காவது பெருசாக இடம் கொடுக்குறேன், பெருசாக பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லி அதிக முதலீட போட வேண்டாம். ஆமாம். ஸோ மேசராசிக்காரவங்க கண்டிப்பாக இந்த வருஷம் 2026 ரொம்ப டிஸ்டர்ப் அடைய போகிறவங்க அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான். பரணி நட்சத்திரக்காரமோ கீர்த்திகை நட்சத்திரக்காரங்களோ டிஸ்டர்பன்ஸ் அடைய போகிறதில்ல. அடுத்த வருஷம் 2026-27 டிஸ்டர்பன்ஸ் அடைவாங்க. ஏன்னா 7ஆம் சனியோட தாக்கங்கள் நெருக்க ஆரம்பிக்கும். இப்போ சனி கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்தை தான் உள்ளே போகுது. மீனராசி, கும்பராசிலேருந்து மீனராசி புரட்டாதி 3-4ஆம் பாதத்தில் உள்ளே போகுது. அடுத்த டிசம்பர் மாதம் வாக்கிய பஞ்சாங்கப்படி வக்ர நிவர்த்தி, அதாவது இப்போ ஜூன் மாதம் வக்ரம் ஆகி டிசம்பர் மாதம் வக்ர நிவர்த்தி ஆகுது வாக்கிய பஞ்சாங்கப்படி. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் போகிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உத்திரட்டாதி நட்சத்திரம் போகிறப்ப மேசராசிக்காரவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்த ரேவதி நட்சத்திரம் போகிறப்ப அடுத்தது மேசராசிக்காரவங்க கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த மேசராசிக்கு வருகின்ற சனிப்பயிற்சி பலன்கள் வந்து உங்களுக்கு ஏதுவானதாக இல்லை. மேசராசிக்கு அது இந்த வருடங்கள் 2026, 29, அடுத்த 2031 வரைக்குமே வெளியூரில் போய் எங்கேயாவது ரொம்ப நாள் நீண்ட ஸ்டே பண்ணுறவங்க இருக்கிறவங்க, ஃபாரினில் இருக்கிறவங்க, இல்லை சார் ஃபாரினை முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் வந்துருங்க. இதுக்கு மேலே ஃபாரினில் இதுக்கு முன்னால் போய் இருக்கிறவங்க ஒரு 20 வருஷமாக இருக்க சார், 15 வருஷமாக இருக்கிறவங்களாம் வந்துடலாம்.